வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நாட்டில் குடியுரிமை சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும். உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவிப்பு. மீனவர்கள் பிரச்சினை குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததால் மக்களவையிலிருந்து தமிழ்நாடு எம்பிக்கள் வெளிநடப்பு. வெள்ள நிவாரண நிதி குறித்து விவாதிக்க அனுமதிக்காததால் மாநிலங்களவையிலிருந்து வெளியேறிய திமுக உறுப்பினர்கள். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு விரைவில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக கோவையில் ஒரே நாளில் கருத்து கேட்கும் திமுக, அதிமுக. தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கிய பொதுமக்கள். மோடி பிரதமரான பின்புதான் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அதிகரித்ததாக அண்ணாமலை பேட்டி. வடக்கு தெற்கு என இன்னும் பேசிக் கொண்டிருந்தால் அது திமுகவிற்குத்தான் பிரச்சனையாக முடியும் என்றும் எச்சரிக்கை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காத மத்திய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் பிரம்மாண்ட பேரணி. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ரங்கசாமி முனிசிபாலிட்டி சேர்மனாக சென்று விடுவார் என சி.வி. சண்முகம் பேச்சு. லால் சலாம் வெற்றியை தொடர்ந்து படக்குழுவிற்கு வாழ்த்து கூறிய நடிகர் ரஜினிகாந்த். செய்தியாளர் சந்திப்பில் அரசியல் குறித்த கேள்விக்கு சாரி என பதில். படம் ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லா படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். விஜயை தொடர்ந்து அரசியல் படம் எல்லாருமே நடிகர்கள் மாதிரி அரசியல் படம் முதல்வர் பதிவுறது அவ்வளோ ஒரு இலவான பதவி. சாரி, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 0.10% உயர்வு. 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி 8.25% உயர்த்தி அறிவிப்பு. நாளை சென்னை வரும் பாஜக தலைவர் நட்டா முன்னாள் முதலமைச்சர் OPS சந்திக்க உள்ளதாக தகவல். ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகத்தையும் சந்தித்து கூட்டணி குறித்து ஆலோசிக்கிறார். சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் 27க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA சோதனை. கோவை கார் குண்டுவெடிப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பு ஆகிய புகார்களின் பேரில் சோதனை என தகவல். கேரள மாநிலம் வயநாடு அருகே வீட்டின் காம்பவுண்ட் சுவரை உடைத்த யானை. வீட்டிற்கு வெளியில் இருந்த முதியவரை தாக்கியதில் உயிரிழந்த பரிதாபம். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி தொடக்கம். 12 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி அருகே கூலி வேலைக்கு சென்ற தாழ்த்தப்பட்ட சமூக பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் வழங்கிய கொடூரம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாமியார் மருமகள் கைது. சட்லஜ் நதியில் காணாமல் போன வெற்றி துரைசாமியை தேடும் பணி 7வது நாளாக தொடர்கிறது. பொம்மை ஒன்றை வடிவமைத்து அதை ஆற்றில் மிதக்கவிட்டு தேடும் மீட்பு குழு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே சென்னையிலிருந்து சென்ற சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதி விபத்து. 8 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு, 15 பேர் படுகாயம். வெண்பனி போர்வை போர்த்தியதை போல காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீர். பனிக்கட்டிகளை ஒருவர் மேல் ஒருவர் வீசி உற்சாகமாக விளையாடிய சுற்றுலா பயணிகள். இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய 3 டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் விராட் கோலி விலகல். ஸ்ரேயஸ் ஐயரும் காயத்தால் விலகிய நிலையில் ஆகாஷ் தீப் சேர்ப்பு. பாகிஸ்தான் தேர்தல் முடிவில் தொடரும் இழுபறி.
கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்பதில் நவாஸ் ஷெரீப் இம்ரான்கான் இடையே போட்டா போட்டி. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை 8.25% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. மாத ஊதியம் பெறும் தொழிலாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஒவ்வொரு நிதியாண்டும் மாற்றி அமைக்கப்படுகிறது. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டிற்கான வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதத்தை 0.10% உயர்த்த நிதி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 8.15%-இருந்து 8.25% உயர்ந்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத உயர்ந்தபட்ச அளவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் சுமார் 6.5 கோடி தொழிலாளர்கள் பயனடைவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருச்சிக்கு வரும் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆளுநர் RN ரவி விமானம் மூலமாக திருச்சிக்கு வந்தார். முன்னதாக அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவானைக்காவல் சிக்னல் அருகே 40க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்த காவல்துறையினர் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ஜம்புமடை அரசு நடுநிலைப்பள்ளிக்கு கிராம மக்கள் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கல்வி சீர் வழங்கினர். பள்ளிக்கு தேவையான மேசைகள், நாற்காலிகளை மேளதாளங்கள் முழங்க பொதுமக்கள் எடுத்து வந்து பள்ளி நிர்வாகிகளிடம் வழங்கினர். திருவாரூர் அருகே குடிபோதையில் தந்தையை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். மது பழக்கத்திற்கு அடிமையான மணவாளம்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறில் தனது தந்தை நாராயணனின் மீது தீ வைத்தார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு நன்னிலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். 45% தீக்காயமடைந்த நாராயணனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றிரவு மேல் அனுப்பு கிராமத்தில் உள்ள முனுசாமி, சேகர், ரமேஷ், வெங்கடாதரி ஆகியோரின் நிலங்களுக்குள் யானைகள் புகுந்தன. அவை நெற்பயிர்கள், தக்காளி செடிகள், மோட்டார் பைப்புகளை சேதப்படுத்தியுள்ளன. எங்களுக்கு இவந்து வந்து ஒரு 2 ஏக்கராவும் எந்த 1 ஏக்கரா ரொம்ப நாஸ்தி போட்டு நெல் பயிரெல்லாம் மொத்தம் பைப்பெல்லாம் மொத்தம் வச்சுட்டு இருக்குதுங்க. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், கார்டு யாரும் வரல, ஆஃபீஸர் யாரும் வரல.